செந்தில் தியாகராஜன் சாருக்கு. Sir, congratulations for being elected as the senior vice president of Tamil Nadu Olympic Association. Thank you, sir. Sir, ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு என்னன்னா, நீங்க ஒலிம்பிக் அசோசியேஷன்ல you are involved in it. Sports film and Satyajodi films எப்போ we can expect a good sports film, a pan Indian sports film? ஏனா இன்னைக்கு வந்து sports film வந்து there is a good demand. Since you are into that field ன்றதுனால you are into Olympic Association, நீங்க அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? Will you be doing any sports film as a pan Indian film? இல்லைங்க, இப்போ பைசனே அற்புதமான படம் தானே உங்களுக்கு வந்து. இப்போ பைசனுங்கிற படம் இல்ல சார், அது வந்து பைசன்ன்றது நீங்க சொல்ற ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்ல, இட்ஸ் a great film. நீங்க வந்து 1994 ஹிரோஷிமா கேம்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த கதை நகர்ந்தது. சோ அதனால அது மாதிரி அற்புதமான கதைகள் வந்து பண்ண போறோம். ஆஃப் கோர்ஸ் வில் டு இட் இன்ஸ்டா. இல்ல நீங்க இது வரைக்கும் பண்ணது இல்லையா? இல்ல இருந்துச்சு. இப்போ விஸ்வாசம்லயே ஒரு அந்த அஜித் சாரோட டாட்டர் வந்து வாஸ் an athlete தான். அந்த ஒரு பாயிண்ட் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அந்த கதை தான் போச்சு. Under 14 அத்லெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான். பட்டாசுலயும் அடிமுறையெல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ ஃபுல் ஃபிளெஜா வந்தா 100% பண்ணுவோம். பைசன் மாதிரி நல்ல கதைகள் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். தேங்க்யூ. நீங்கள் முதல்ல என்ன கேள்வி கேட்டு குறைச்சிக்கோ. அப்போ வந்து பிளான் பண்ணுக்கிறீங்க அது சீனுங்க. சீனில் தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். விக்ராந்த் நானும் இல்லை ஒரு ஏரியாவில் ஆக்சுவலாக அவர் சிகரெட் குடிக்கவே மாட்டேன்ட்டாருங்க. நான் தான் அவர் பற்றி கையில் தான் வச்சிருக்காரு. அது ஆக்சுவலாக படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கவே மாட்டார். வந்தால் போட்டுருவீங்களா? என் பேரில் போட்டுருவீங்க சார். நீ பார்க்கில் உட்காந்து பேசுமே பேசாதீங்க. கொஞ்சம் மைக் வாங்கி பேசுங்க. இப்படி கையை வச்சு நான் மேலே சொல்லுங்க. வரும்போதே பைக்கில் வச்சு வர்றது 4 பேரும். கேளுங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்க மேல நிறைய குற்றச்சாட்டு நீங்களே சொன்னீங்க. ஆடியோ லான்ச்ல எனக்கே நிறைய தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்ல, ஆனா பணம் மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது உங்க சினிமா துறையில இருக்கவங்க தான் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வரும்போதே நீங்க யோசிச்சீங்க சொன்னீங்களா? வரும்போதே தான் சொன்னாங்க பெரிய படம் தான் அவர் வந்துருவாரு. இது நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? நடந்து என்ன சமீபமா 1 வாரம் இல்ல 2 வாரம். 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வந்து கேட்டிருக்கணும். சரியா? அந்த படத்துல 2 நாள் நடிச்சேன் நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். நீங்க அந்த படத்துல கேளுங்க. இந்த படத்துல என்ன பண்ணணுமோ அதை பத்தி பேசுங்க. இப்ப சொன்னார் இல்லையா சுரேஷ் சார், சொன்னார் இல்லையா கரெக்டான ப்ரொடியூசர், தரமான ப்ரொடியூசர். நான் வந்து சத்யஜோதியில வந்து தவரேசர் கம்பெனில வந்து நான் ஆரம்ப காலத்துல இருந்து அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு அவங்க ஆஃபீஸ்ல என்ன இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில ஒரு தடவை தான் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு என்ன டைம் கேட்குறோம் அந்த டைம் வந்துடும். அந்த ப்ரொடியூசருக்கு எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் தான் பண்றோம். நீங்க எடுத்து பாருங்க, அவங்கள கூப்பிட்டாங்க, நம்ம உட்காந்து பேசுறோம். அது கரெக்டா இருக்கும். நம்ம 2 பேரை பேசுவோம். கேள்வி நான் பதில் சொல்றேன். அவங்கள கூப்பிட்டாங்க. சுதீப் சார் வந்து உங்களை முதல்ல நீங்க கதை சொல்ல போகும்போது நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் வேற. ஆனா உங்களை கூப்பிட்டு அவர் ட்ரீட் பண்ண விதங்கள் அருமையான ஒரு ஸ்டோரியா அதுவே தெரிஞ்சுது. அப்படி இருக்கும் மேக்ஸ் வந்து மிகப்பெரிய அடி பிளாக் பஸ்டர் கொடுக்குறீங்க. அதை முடிச்ச உடனே எல்லாருமே பெரிய ஹீரோக்கு நம்ம தமிழ்ல போய் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க திரும்பவும் அவரு கூடயே உட்காரலாம், அவரையே பிடிப்போம் அப்படின்னு எப்படி பிளான் போட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அதுக்கு முதல் முக்கியமான காரணம் சுதீப் சார். இன்னொன்று, ஒரு சுதீப் சார் மாதிரி ஒரு பிக் ஸ்டார் கூட பேக் டு பேக் செகண்ட் மூவி பண்ணுறதுங்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அது தெரியும். அவர் என்ன சொல்றது, ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். எனக்கு ஒரு பிரதர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஆக்சுவலாக வந்து மேக்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும். மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஒரு 2 months நாங்கள் சார் அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ஏப்ரல் இருக்கும், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். அப்புறம் சார் வந்து நானும் பேசிட்டு இருக்கப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலான்னாரு. சார் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னோம். அப்போ ஃபேன்ஸுக்குலாம் என்ன இருந்துச்சுன்னா மேக்ஸ் 2 பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மீட் பண்ணோன்னே நாங்கள் முதல்ல டிசைட் பண்ணது மேக்ஸ் 2 போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது அதுதான். ஏன்னா நான் சார் கூட அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் நான் பண்ண போகிறப்ப சாரை பற்றின எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் க்ளோஸாக இருந்து நான் வாட்ச் பண்ணதில்லை. அப்படி பார்க்குறப்ப சாருக்கிட்ட ஒரு செம்ம ஜாலியான உள்ள ஒருத்தர் இருக்கார் உள்ள சாருக்குள்ள. இப்போ பேசுகிறப்பே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபன் ஒன்று இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அதனால் இந்த மார்க்கில் வந்து ஏன்னா மேக்ஸில் வந்து சீக்வல் பண்ணுறதுக்கு பார்ட் 2 பண்ணுறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த கேரக்டர் நான் எடுத்துக்கிட்டேன்னா மறுபடியும் மேக்ஸ் மாதிரி ஒரு ரொம்ப டைட்டான ஒரு கேம் மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் பண்ண முடியும். அதனால் செகண்ட் மூவி வந்து சார் கூட செம்ம ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கோம். எனக்கும் அவருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு மாதிரி. அது வந்து ஸ்பாட்டில் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
அதனால தொடர்ந்து அது நடக்கும். விஜய் சார் கிச்சா சார்